ஒரு மனுஷன் சிகரெட் பிடிச்சா, ட்ரக் அடிக்ட் ஆனா, குடிகாரனாக இருந்தால் தமிழ்நாட்டில் தப்பே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஹஸ் காட் தட் மிஷன் ஆஃப் மேக்கிங் எவ்ரி ஒன் அ ட்ரங்கட். அதனால் அது டார்கெட் வச்சு தானே சேல்ஸ்லாம் நடக்குது. ஸோ ஒரு குடிகாரனாக இருந்தாவோ, ஃபுல் டைம் நம்ம டிவி சீரியல்ஸ் பார்த்துக்கிட்டு அடிக்டாக இருந்தாவோ, மூவிஸ் நிறைய போய் பார்த்துக்கிட்டு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு ஃபுல் டைம் நம்மளுடைய எனர்ஜி அதில் போட்டாலோ, இதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஒரு மனுஷன் ஆன்மீகத்தில் கொஞ்சம் தீவிரமாக போகிறாங்க, அவங்க அடைஞ்ச நன்மையை வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி வந்து ட்ரீட் பண்ணுறோன்றதை நம்மளே பார்க்குறோம். குடிகாரன் ஆனால் கூட ஒரு வீட்டில் எதிர்ப்பு இருக்காது. ட்ரக் அடிக்ட் ஆனால் கூட நம்ம இது பண்ணி மாதிரி செய்யலாம் வந்துட்டு எதுவுமே வந்து தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நார்மலைஸ் ஆக்கிட்டோம் நம்ம. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இதெல்லாம் நார்மல் நம்ம ஆக்கிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் எந்த இதுவும் இருக்காது. ஒருத்தவங்க ஆன்மீகத்துக்குள்ளார போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பாரு வாழ்க்கையை எப்படி இது பண்ணிக்கிட்டு இவங்க வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளார போயிட்டாங்க, ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் கேலி பேசுகிறவங்கள நான் நேரடியாகவே நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க.